அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு சிறிய பதிவு எல்லாம் யூடியூப்பில் பார்த்துங்க. ரொம்ப இதில் நீங்கள் கேட்க முடியாது. குளமுத்து யூடியூப் போட்டு ஃபேஸ்புக்கில் போய் பார்த்துங்க. என்ன பதிவுன்னா, இது பிரசாந்த் கிஷோர் தெரியுமா உங்களுக்கு? அவன் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவன். அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து நூதன முறையில் அரசியல்வாதிகள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இப்போ கூட தேர்தல் நடந்ததில் பக்கத்து மாநிலத்தில் வந்து எல்லா தொகுதியிலையும் நின்று வாசுட்டாயிட்டாங்க. அவர் எப்படி நூதன முறையில் கொள்ளையடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிராமப்புறத்தில் போய் மக்கள்லாம் வந்து செய்வனை செஞ்சுருக்கு, அதை சரி பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி போய் சோசியக்காரன்ட்ட கேட்பாங்க. அவன் ஏதோ மந்திரம் சொல்லி ஏதோ சொல்லி கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு ஏதாவது செஞ்சு விடுவாங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் வந்து இவன்கிட்ட போய் இவன் ஒரு ஐடி மூவ் வச்சு நடத்திட்டு இருக்கான். எப்படின்னா, இவன் வந்து ஒரு கோஆர்டினேட்டர். எப்படின்னா, ஒரு எலெக்ஷன் நடக்கிறப்ப வந்து மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது நூதன முறையில் அவன் சொல்லிக் கொடுப்பான். அதுக்கு ஒரு பொறுப்பே வச்சுருக்கான். மக்கள்கிட்ட எப்படி ஏமாத்துறது, மக்களை எப்படி திசை திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் வச்சு அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு சோசியக்காரன்ட்ட போய் நம்ம அரசியல்வாதிகள் போய் கேட்குறது, இப்படி இதை மக்களை ஏமாற்றி ஓட்டுவாங்களாம் அப்படிங்கும்போது கேட்பாங்க. இதுக்கு வந்து பல கோடி கொடுக்கணும். அப்போ தான் அவன் வந்து அந்த ஒர்க்கரெல்லாம் களத்தில் இறக்கி விட்டு கொஞ்சோண்டு கூட்டமானாலும் நிறையா கூட்டமாக எடுத்து காட்டுவான். மக்களை எப்படி ஏமாற்றணும் அப்படிங்கிறத வந்து எலெக்ஷன் நேரத்தில் வந்து எப்படி ஏமாற்றணும் பண்ணுங்கிறத வந்து அவன் சொல்லி கொடுத்து அதை செய்வான். அதை நம்பி நம்ம அரசியல்வாதிகள் வந்து நம்மளுடைய காசை கொண்டு போய் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டு, நீ அந்த கோடிக்கணக்கில் கொண்டு கொடுக்குற காசை நீ மக்களுக்கு நல்ல விதமாக செஞ்சால் நீ ஏன் வேணாலும் போய் கூப்பிட்டு அந்த ஓட்டுக்கு நீ வந்து சரி பண்ணணும். எப்படி பிரசாந்த் கிஷோர் சொன்னால் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? பிரசாந்த் கிஷோர் யாருக்காவது தெரியுமா? மக்களை ஏமாத்துறதுன்னு பார்க்குறீங்களே தவிர நேர்மையான வழியில் ஓட்ட வாங்க வேண்டியதானே நீங்கள் செய்கிறீங்க. இன்னும் நல்லா செஞ்சால் நீங்கள் கும்பிட்டு யார்ட்டையும் ஓட்டு கேட்க வேண்டிய இல்லையே, காசு கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டிய இல்லையே, அவங்களே போட்டுருவாங்களே. அப்போ உங்களுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு இருக்கத்துட்டு தானே நீங்கள் போய் கெஞ்சிறீங்க, கூத்துறீங்க, என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு பண்ணுறீங்க. இப்போ இந்த பிரசாந்த் கிஷோர் தான் வந்து இப்போ ஏகப்பட்ட காசை அவன் சொல்லிட்டு இப்போ அவன் மாநிலத்தில் இங்கே வந்து அவனை ஜெயிக்க வச்சா இவனை ஜெயிக்க வச்சேன்னு சொன்னானே. இப்போ அவன் மாநிலத்தை ஜெயிக்க முடிஞ்சுதான்? ஒரு சீட்டு கூட அவன் வரல. தமிழ்நாட்டு காசை ஏமாற்றிட்டு போனான்னா வேறு மாநிலத்துலலாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பிளானிங் தரேன், அப்படி ஜெயிக்க வைக்கிறேன், இப்படி ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காசை வாங்கிட்டு போய் இன்றைக்கி அவன் ஏரியாவில் போய் அப்போ எலெக்ஷன் நடந்து இப்போ அவன் ஏரியாவில் நின்று சுத்தமாக வாஸ் அவுட் ஆகிட்டான். ஏன் இந்த அரசியலுக்கு இந்த வேலை? நீ மக்களுக்கு நல்லா செஞ்சால் ஏன் நீ அவனெல்லாம் கூப்பிட்டாந்து அவன் சொன்னால் ஓட்டு போட்டுறீங்களா? மக்கள் நினைச்சாதான் ஓட்டு நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். மக்களும் இறைவனும் நினைக்கணும். மக்களும் இறைவனும் நினைக்காம நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இப்போ பிரசாந்த் கிஷோர் யாராருக்கு தெரியும்? ஒரு சில பேருக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் பிரசாந்த் கிஷோர் வந்து தெரியாது. அவன் ஒரு போர்ட் வேண்டிய வேலை பண்ணுறான். அவனை அழைச்சாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் பிளானரு அவனை வச்சுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது. மக்கள் நினைத்தாதான், அது இறைவன் ரெண்டு பேரும் நினைக்கணும். அப்போ தான் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கலாமே தவிர அவெல்லாம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியாது. எதுக்கு இந்த பதிவு போடுறேன்னா, தேவையில்லாமல் மக்கள் காசுக்காக வந்து வீணடிக்கிறீங்களே. உங்கள் வீட்டு நிலத்தை சொத்தை கொடுக்க போறிய அவனுக்கு எல்லாம் மக்கள் காசு தானே. அவங்க
ஆனால் அப்படிலாம் இருக்க தொழில் ரீதியான நல்ல ஒரு வழிகளை காட்டி அதுக்கான முயற்சி செய்ய சொல்லணுமே தவிர ஒன்றும் நிவாரணம் கொடுத்தாலும் ஒன்றும் கதைக்கு ஆகாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நல்ல ரூட்டை போட்டு கொடுக்காம பிரசாந்த் கிஷோர் வச்சு ரொம்ப பேர் முன்னாடி ஏற்கனவே செஞ்சீங்க, இப்போயும் பிளானில் இருக்கீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. புரியுதா இல்லையா? மக்கள்கிட்ட போய் ஏதாவது செய்யுங்க. மக்கள் திருப்தி பெற அளவுக்கு நல்ல ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. ஓட்டு போடாமல் எங்கே போக போகிறாங்க? வேறு மாநிலத்தில் அதை போய் போட போகிறாங்க. எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டு தானே ஆகணும். புரியுதா? இது மாதிரி உள்ளவங்க இடையில வந்து என்னென்னா வெளியிலேருந்து வர்றாங்க. ஈஸியாக தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது டுபோக்கர் வேலை பண்ணி சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. வெளி மாநிலத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது நூதன முறையில் சம்பாதிக்கணும்னு நினச்சா நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்து மக்களுடைய காசை வந்து நூதன முறையில் அடிச்சுட்டு போயிடுறாங்க. அது ப்ராப்பராக பண்ண எதுவாக இருந்தாலும் இங்கே வந்துடுறாங்க. அது நம்ம மக்கள் எல்லாம் சரியான ஒரு இதில் இல்லை.